கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 24 முடிச்சு 25க்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. பின்னாடி சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஜீவனையும் பலத்தையும் கொடுத்து உங்களை நல்லா சுகித்து வச்சிருக்கிறார், நல்ல தூக்கம் கொடுத்திருக்கிறார், நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு அவருக்கு நன்றி சொல்லதான் இங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம வாசிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா எல் ஷடாய். என்ன எல் ஷடாய் அப்படின்னா என்ன தெரியுங்களா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்ன அப்படின்னா அர்த்தம்? அப்படின்னா என்ன? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லி இந்த நாள்ல நம்ம பேச போறோம். பாருங்க, ஆதியாகமம் 32:28 எடுத்து ஒருத்தர் வாசிங்க, சத்தமா வாசிங்க. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இதோட பின்னணி என்னன்னு நம்ம பார்க்கலாம். யாக்கோபு என்ன பண்றாரு? கடந்து வராரு. அங்க பேர் மாற்றப்படுது. என்னன்னு பெயர் மாத்துனா, உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும். என்னன்னு சொல்றாங்க அங்க? ஏன் இப்படி அங்க பேர் மாற்றப்படுதுன்னா, அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆசீர்வாதம் அளவில்லாம இருக்கு. அவர் என்ன பண்றாரு? தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துல போய் குடியிருந்தாரு. பதாம் அராம் என்ற ஒரு நுகத்தடியான ஒரு தேசத்துல இருந்தார். இதற்கு முன்னாடி ஆண்டவர் இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் எங்க இருந்தாரு? புறஜாதியான இடத்துல இருந்த மனுஷன். பதாம் ஆராம்ல இருந்த மனுஷனுக்கு அப்படின்னா என்ன தெரியுங்களா? நுகத்தடி நிறைந்த இடம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடந்த 24ல நிறைய நுகத்தடியை தாண்டி வந்திருக்கலாம், நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், நிறைய உபத்திரங்கள், கண்ணீர்கள், நெருக்கங்கள், போராடி கொண்டிருக்கலாம். நுகத்தடியா இருக்கிற உன்னை பார்த்துதான் இங்க கர்த்தர் பார்க்க வந்திருக்கிறார். போடுங்க ஒரு அல்லேலூயா. இங்க பாருங்க என்ன சொல்றாருன்னா, அந்த நுகத்தடி அவங்களை என்ன பண்ணுச்சா? ஆண்டவர் யாக்கோபை பார்த்து என்ன பண்ணாரா? யாக்கோபை பார்த்து சொல்றாரு, ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. அவருக்கு ஆசீர்வாதம் அளவில்லாம இருக்கு. சொல்லிட்டு போன ஊழியக்காரர் போல அந்த ஆசீர்வாதம் பொருளால இருக்கிற ஆசீர்வாதம் காட்டிலும் உன் சமாதானம், உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற சமாதானம் தான் இருக்கு. அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா முன் அதிகாரத்துல எல்லா ஆடு இருக்கு, மாடு இருக்கு, மத்தபடி வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, அநேக ஆசீர்வாதம் இருக்கு. யாக்கோபுக்கு என்ன இருக்கு? வெறுமையாய் போன யாக்கோபு நிறைவா 2 பரிவாரங்களோட 2 ராஜாக்களோட சொத்தோட வந்து நிக்கிறாரு. ஆனா வழியில யார பாத்துட்டாரு? வழியில யார பாத்துட்டாரு? ஆண்டவரை பாத்துட்டாரு. அல்லேலூயா. கவனிங்க, கேக்குதா? வழியில யார பாத்துட்டாரு? ஆண்டவரை பாத்துட்டாரு. 2 கரம் விரித்து அப்படியே நிக்கிறாரு. இயேசு எப்படி நிக்கிறாரு? 2 கரம் விரித்து அப்படியே நிக்கிறாரு. யாக்கோபு நேரா போய் ஒரு கரத்தை என்ன பண்ணிட்டாரா? அப்படியே போய் என்ன பண்ணிட்டாரா? சொல்லுங்க. கழுத்துக்கு முன்னாடியும் ஒரு கரத்தை இடுப்புல வச்சு கெட்டிமா புடிச்சு, உங்களை நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே. அப்படி ஒரு அனுபவத்துல இருக்கீங்களா? உங்களுக்கு முன்னாடியாக கர்த்தர் 2 கரம் விரித்து உனக்காக நின்று கொண்டு இருக்கிறாருமா. உனக்காக அவர் நின்று கொண்டு இருக்கிறார். 2 கரம் விரித்து. நீ வருவியா? என்னை இருக பிடிச்சிப்பியா? என்ன நீ பாப்பியா? அல்லேலூயா. பாருங்க, இங்க என்ன பாத்தீங்கன்னா, தூதன் எதிர்பட்டு நிக்கிறார். யோர்தானை கடந்து போனோம். அப்ப ஆதியாகமம் 32:24ல சொல்றார். வாசிங்க அந்த வசனத்தை. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியமளவும் அவனோடு போராடுறாரு. யாருக்கு அங்க ஒரு போராட்டம் வருது? உங்களுக்கு அநேக போராட்டம் இருக்கலாம். போராட்டம்னா சண்டை போட்டுக்கிறது இல்ல. போராட்டம்னா வந்து என்னது? கம்பெனி அடிச்சுக்கிறது இல்ல. அவரை இறுக பிடிச்சிட்டு உங்களை விடவே மாட்டேன். அந்த போராட்டம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவரை இறுக பிடிச்சுக்கணும். ஆண்டவரை பத்திரமா கட்டி பிடிச்சுக்கணும். நீங்க தான் அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதம் இருந்தாலும் அவர் கேட்கிற ஆசீர்வாதம் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை. இன்னைக்கு அநேக நீங்க வந்திருக்கலாம், அநேக கேட்டுக்கொண்டிருக்கலாம், நிறைய இருதயத்துக்குள்ள சமாதானம் இல்லாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். உங்களை கர்த்தர் சொல்றார், இறுக பிடிச்சுக்கோங்க. உங்க முன்னாடி நிக்கிற 2 கரம் விரித்து என்ன பண்றாரு? உங்க முன்னாடி ஒரு மனுஷன் வந்து என்ன பண்றாரு? நிக்கிறாரு. நீங்க இறுக பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்க முன்னாடி நிக்கிற இயேசுவை, இன்னைக்குதான் நான் வந்திருக்கேன் சிஸ்டர், என்னை கூப்பிட்டாங்கன்னு நான் வந்தேன் சிஸ்டர், அப்படி நீங்க வந்திருக்கீங்களா? உங்க முன்னாடி நீங்க போராடி கொண்டு இருக்கீங்களா? உங்க முன்னாடி 2 கரத்தை விரித்து அவர் நின்று கொண்டு இருக்கிறாரு. யார பிடிக்கிறீங்களோ இல்லையோ அவரை பிடிச்சுக்கோங்க. உங்க போராட்டம் நீங்கும், உங்க கண்ணீரை நீங்கும், உங்க கடன் நீங்கும், உங்க உபத்திரம் நீங்கும், உங்க மன சஞ்சலம் நீங்கும்.
மனுஷனுக்கு தெரியாது உங்களுக்குள்ள இருக்க போராட்டம். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இறுக பிடிச்சுக்கணுமா. எப்படி பிடிச்சுக்கணுமா? அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கு. 10 வாசிங்க, 10 வாசிங்க, அதுல சீக்கிரமா வாசிங்க. அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்துவத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவன். எப்படி வராருமா? எப்படி வராருமா? 2 பரிவாரம்னாலே 2 ராஜாக்களுடைய சொத்தோட வந்து நிக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? தேவ தரிசனம் ஆனனையும் தேவ மனுஷனை பார்த்தனையும் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கேட்கிறாரு. ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஒரு குறைவு இருக்காது. ஆகாரத்துக்கு, உடைக்கு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அப்புறம் என்ன தூக்கத்துக்கு, நல்ல வருமானத்துக்கு எல்லாம் இருக்கும். ஆனா மனம் என்ன இருக்காது? மனம் என்ன இருக்காது? சஞ்சலமா இருக்கும். மன நிம்மதி இல்லாம இருக்கும். எல்லாமே நிறைவா இருந்தாலும் உன் மனசுக்குள்ள இருக்க சஞ்சலத்தை போக்கதான் இங்க இயேசு சிலுவையில எப்படி நின்னாரு தெரியுங்களா? சிலுவையில எப்படி உங்களுக்காக காயப்பட்டு நின்னாரோ அதே மாதிரி கரத்தை விரித்து உங்க முன்னாடி நிக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணமா? நீங்க இறுக பிடிச்சிக்கணும். உங்க வாழ்க்கையில அவரை விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறுக பிடிக்குதுன்னா என்ன சிஸ்டர்? எப்படி நான் பிடிக்குது? நான் இப்பதான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஆண்டவர் சொல்லி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், கேட்கலாம். அப்படின்னா ஆண்டவர் உங்க மனசுக்குள்ள வந்துருவாரு. நீங்க அப்படி ஆலயத்துக்குள்ள வருவீங்க. நீங்க வார்த்தைகளை கேட்டு உங்க சுபாவம், உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, மேல் தோற்றம் மாறவே தேவையில்ல. உங்க மேல் தோற்றத்தை மாத்தணும்னு கேட்கல, உங்க உள்ளத்தை மாத்த சொல்றாரு. எதை சொல்றாரு அவரு? உங்க உள்ளத்தை மாற்றி என்ன சொல்றாரு பாருங்க அவரு. நீ ரட்சிப்புக்குள்ள வந்து அவரை ஞானஸ்தானம் எடுத்து அவரை இறுக பிடிச்சுக்கிறப்ப, பின் தொடர்ந்து வருகிறப்ப, அதுதான் இறுக பிடிக்கிறது. உங்க மனசு அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்காக அவர் 2 கரம் விரித்து உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிற தெய்வம், உங்களுக்காக காயப்பட்டு நின்று கொண்டிருக்கிற தெய்வம், அவர் உனக்கு எல்ஷடாவா இருக்கிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் செய்வார். உன் உறவு செய்யாதது, உன்னுடைய அநேக காரியம், உனக்கு யார் பக்கத்துல இருந்து யாரை நேசிக்கிறோம் அவங்க செய்யாதது உன் தெய்வம் உனக்கு செய்யும். அல்லேலூயா. பாருங்க, இந்த யாக்கோபுனாலே எல்லாம் என்ன சொல்லுவோம்? யாக்கோபுனா என்ன சொல்லுவோம்? ஏமாத்துக்காரன், எத்தன். அதெல்லாம் தப்பா சொல்லாதீங்க. அவன் குதிகாலை பிடிப்பவன். அல்லேலூயா. அவன் என்ன? குதிகாலை பிடிச்சு எல்லா இடத்துல பாருங்க, காலை போய் அப்படியே இறுக கட்டி பிடிச்சிக்கினாரு. தூதர் விடவே மாட்டாரு. நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன பண்ண மாட்டோம்னா போக விட மாட்டேன்னு சொல்லி அலட்டி கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் திரும்பி பார்த்தா ஒண்ணுமே தேவையில்லை. யாக்கோபுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நிறைவா இருக்கும். உன் குடும்பம், கணவன் மனைவி நல்லா இருப்பீங்க, நல்லா செழித்திருப்பீங்க, பிளஸ் எல்லாமே இருக்கும். ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்காது? வாயை திறந்தாதான் நான் பேச முடியும். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஹலோ, கேக்குதா? இல்லையா? சாப்பாட்டுக்கு குறை இல்ல, உடைக்கு குறை இல்ல, நல்ல ஸ்நாக்கு, நல்ல பணத்துக்கு குறை இல்ல. ஆனா மனசுக்குள்ள சஞ்சலம் நிறைந்து இருக்கிறீங்களா? மனசுக்குள்ள சஞ்சலம் நிறைந்திருந்த உன்னை கத்திருந்த நாள்ல எந்த தோல்வி அடைந்திருக்கிறீங்க? எதுல நீங்க ஆவிக்குரிய ஜீவியமா இருக்கட்டும், உலக பிரகாரம் இருக்கட்டும், நீ சோர்ந்து போயிருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், என்ன நான் உனக்கு முன்னாடி நிக்கிறமா, என்னை இறுக நீ பிடிச்சுக்கோ. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என்னை இறுக நீ என்ன பண்ணிக்கோ, பிடிச்சுக்கோன்னு சொல்லி உன் வாழ்க்கைய, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் உன் கூட உறவாட பாக்குறாரு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, யாக்கோபுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்தது, யாக்கோபு எப்படி வெறுமையா போனானே. அல்லேலூயா. யாக்கோபு உண்மையாகவே வாயின் வார்த்தை வாங்கிட்டு போனா போல. ஏசாக்கு தான் எப்படி இருந்தது சொல்லுங்க? ஏசாக்கு தான் என்ன இருந்தது? எல்லா ஆசீர்வாதம், பொருளால ஆசீர்வாதம் ஏசாக்கு. ஆனா யாக்கோபுக்கு என்ன இருந்தது? யாக்கோபுக்கு என்ன இருந்தது சொல்லுங்க? இப்ப இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலையில நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை இறுக பிடிச்சோ, நான் உனக்கு சர்வ வல்லவர், நான் உனக்கு எல்ஷடா, நான் உன்னை மீண்டும் ஒரு தரிசனம் வருது. கவனிங்க, இதே தரிசனம் சின்ன பிள்ளைங்களா கொஞ்சம் சொல்லுவீங்க பாருங்க. இங்க என்னன்னு பார்த்தா மீண்டும் ஒரு தரிசனம் வருது. 35 எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 35:9-13 வரலும் நிறுத்தி படிங்க. மறுபடியும் ஒரு தரிசனம். எப்ப தெரியுங்களா தரிசனமானாரு? முன்னாடி அவர் புறஜாதி இடத்துல இருந்தாரு.
முன்னாடி ஆண்டவர் அறியாம என்ன பண்ணாரு, ஆண்டவரோட பிள்ளைதான் புறஜாதியர் இடத்துல குடியிருந்தார். ரெண்டாவது ஒரு யோர்தானை கடந்து வந்த பிறகு திரும்ப ஒரு தரிசனம். அப்படின்னா என்ன, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டீன்னா உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு. கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. யோர்தானை கடந்து வருதுன்னா அவரோட உடன்படிக்கை பண்ணுது, அவரோட ஞானஸ்தானத்தை, அவர் வார்த்தையை சொல்லி என்ன பண்றாரு, அவரு என்ன பண்றாரு, வாசிங்க, திரும்ப வாசிங்க, 9 மட்டும் வாசிங்க, 9. தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து பாருங்க, 2வது முறையா சொல்றாரு, உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் பேர் வச்சுக்கிறார் ஆண்டவர். பேர் வச்சு இஸ்ரவேல் என்று பேர் சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். என்ன சொல்றாரு, பேரை மாத்துன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரு, பேரே என்ன பண்றாரு, வைக்கிறாரு. இன்னைக்கு இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுங்களா, இஸ்ரவேல் சொன்னா எப்படி எழுத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, நான் என்ன சொல்றாரு பாருங்க, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லிட்டு எல்ஷடா, அதுதான் எப்படி எழுத்துல எல்ஷடா. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வாக்கு யாருக்கு கொடுக்குறாரு பாருங்க, இங்க யாக்கோபுக்கு என்ன பண்ற, இந்த வாக்கை கொடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன தெரியுங்களா, என்ன சிஸ்டர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன, ஒரு தாய் குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த தாய் குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, மார்போடு அணைச்சி அதுக்கு என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க, அது எவ்வளவு கேர் பண்ணுவாங்க. குழந்தை முதல்ல வெளியே வந்திருக்கு, அந்த தாய் அதை அணைத்து அது அப்படியே அதுக்கு எதுவுமே அதை அழ விடாம, அதை சின்னுங்க விடாம, அது பசிக்குதோ பசிக்கலையோ அதுக்கு போட்டு அணைச்சு அதுக்கு பசி ஆற்ற அந்த தாய் அந்த அப்படியே அங்கலாச்சு நிற்பீங்களா இல்லையா தாயானவள. இதுதான் அந்த அர்த்தம். நான் சர்வ வல்லமை தேவன்னா, நான் உன்னை அணைச்சிக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை அங்கலாக்கி விட மாட்டேன், நான் உன்னை அழ விட மாட்டேன், நான் உன்னை தவிக்க விட மாட்டேன், நான் இருக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்னா, ஒரு தாய் அந்த பிள்ளைய, அந்த குழந்தை பிறந்த உடனே பார்க்கணும் அந்த தாயோட அங்கலாப்பு. எந்த பிள்ளையோ கத்தின்னு இருக்கும், தூக்கின்னு போயிடுவாங்க. உடனே நம்ம பிள்ளை கத்துதுன்னு நம்ம கண்ணெல்லாம் அங்க போவோம், பிள்ளை கத்துதுன்னு அது எப்படி இருக்கணும், அந்த குரல், அந்த ஒரு ஏக்கம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்துல அவர் உன்னை அணைப்பேன்னு சொல்றாரு. அப்படின்னா அணைச்சு கொண்டிருப்பேன்றாரு. அப்படி உன்னோடு கூட உன் தேவையை நான் சந்திப்பேன்றாரு. கீழே வாசிமா, கீழே வாசிங்க 11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். பாருங்க, நான் சர்வ வல்லமை ஒரு தாய் அணைப்பது போல நான் அணைப்பேன் யாக்கோபு. நீ தண்ணிட்டு இருக்கிறியா, நீ கலங்கிட்டு இருக்கியா, ஆண்டவரே என் குறையை கேட்கவோ, என் அங்கலாய்ப்பு கேட்கவோ, என் வேதனையை கேட்கவோ யாருமே ஆண்டவரே சொல்லி கலங்கி நிற்கிறியா, உன்னை பார்த்து சொல்றார், ஒரு தாய் அணைப்பு போல நான் நினைப்பேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, அப்புறம் என்ன இருக்காங்க, அல்லேலூயா. எல்லாரும் இருந்தாலும் அவன் தனிப்பட்ட விதமாய் தனித்து போய் நிற்கும் போது அவர் சொல்றார், நான் உன்னை தாயை போல, அல்லேலூயா, தாயை போல உன்னை அணைத்து மார்போடு உன்னை தவித்து உன் தவிப்பை ஏக்கத்தை நான் தீர்க்கிறேன், உன்னை அழ விட மாட்டேன், உன்னை சின்னங்க விட மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் உனக்காக 2 கரத்தை விரிச்சு நின்று கொண்டிருக்கணும். 2 கரத்தை விரிச்சு உனக்காக நின்று கொண்டிருக்கு. எவ்வளவு அருமையான சொல்லுவா. ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறாரு, உனக்கு தேவையானதெல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிறாரு அவரு. அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு தேவையான பொறுப்பு எல்லாம், தாயானவ பிள்ளைய பத்துட்டாலே கவனிங்க, அவளுக்கு யாரும் ஒரு துணை இருப்பாங்க. அந்த பிள்ளைய தூக்கி கொடுக்கவோ, அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, தூக்கி கொடுக்கும். அந்த ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு துணை யாருன்னா இருக்கணும். ஆனா அவர் சொல்றாரு, அந்த பிள்ளைக்கு கூட துணை யாருன்னா இருக்கணும். உனக்கு நான் துணையே தேவையில்லை, துணையே தேவை, நானே பாத்துக்கிறேன், நானே உன்னை அணைச்சிக்கிறேன், நானே உன் கண்ணீரை துடைக்கிறேன், நானே உன் தவிப்பை தீக்கிறேன், நானே உன்னை எல்லாவற்றையும் பார்த்து என்ன சொல்ற, துணை இல்லாமையே ஒரு தாய்க்கு நான் துணை தேவை, நான் துணை இல்லாமையே உன்னை பார்த்துக்கிறேன். கையை பிடிச்சு சொல்லுங்களேன், கர்த்தர் உன்னை எந்த துணையோட இல்ல, யாரோட ஆதரவோட இல்ல, யாருன்னா கைட் பண்ணா இல்ல, அவரே இறங்கி வந்து அவரே சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வல்லமை உடையவர் அவருமா. அவர் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு, நான் சர்வ வல்லமை தேவன், எனக்கு எல்லா ஒரு காரியத்தையும் அவர் செய்வேன்றாரு. வேதத்துல எங்கெல்லாம் சர்வ வல்லமை தேவன் இருக்கிறான்னு பார்க்கலாமா?
வேதத்துல 7 தடவை தான் வந்திருக்கு. வேதத்துல வேற எங்கே போவாதீங்க, ஆதியாகமத்தை விட்டு எங்கே போவாதீங்க. 7 முறை சொல்லியிருக்கு. முதலாவது யாரை பார்த்து சொல்ற தெரியல, ஆதியாகமம் 17:1. இந்த 7 தடவை சொல்லி நான் இப்ப முடிச்சிடுறேன். நேரம் ஆயிடுச்சு, திரும்ப பிள்ளைங்க ஆயத்தமா இருக்காங்க, நமக்கு நேரம் இல்லை. அதனால எடுத்து முதல் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, கவனிங்க, என்னன்னு வாசிங்க. ஆதியாகமம் 17:1. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, முதல் தடவை அங்கதான் வருது. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றார். ஏன் இப்படி சொன்னாரு ஆபிரகாம் கிட்ட? இன்னும் குழந்தை பிறக்கல. எத்தனை வயசாயிடுச்சு ஆபிரகாமுக்கு? சரீரம் செத்து போச்சு, உயிரே இல்ல அவருக்கு. அப்படின்னா என்ன? செத்த நிலை சொல்வீங்களே. நான் செத்த பணமா இருக்கிறேன் சிஸ்டர், நான் அப்படியே நடமாடுறேன் சிஸ்டர் சொல்வீங்களே. அந்த மாதிரி 99 வயசு ஆயிடுச்சு. என்ன வயசு? 99 வயசு, உயிர் கூட இல்ல, சரீரமும் செத்து இருக்கு, நடப்பணமா இருக்கிறாரு. சரீரத்துல என்ன இல்ல, ஒரு பிரோஜனமும் இல்ல, வயசாயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப 17:10 சொல்றாரு. 17:10 வாசிங்க. எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சன்னதிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறது நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறகு சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ற வயசாமா ஆபிரகாமுக்கு? 99 வயசுமா, சரீரம் செத்து போன நிலைமா, வயசான தோளா இருக்கிறார் அவரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, நீ விருத்த சேதனம் பண்ணணும். அப்ப எல்லாமே பலனட்டு போயிடுச்சு அவருக்கு. சரீரம் பிரகாரம் பார்த்தா அவருக்கு ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. குழந்தை பிறக்கொன்றே என்னவாயிடுச்சு, எல்லாருக்கும் சந்தேகமா வந்துருச்சு. யோசிக்கவே முடியாது அவருக்கு குழந்தை பிறக்குமான்னு. அல்லேலூயா. நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு சொல்றாரு, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்ன கம்முன்னு இருக்கீங்க? ஒன்றதுக்கும் பிரோஜனம் இல்லாத இந்த சரீரம், செத்து போன இந்த சரீரம், எதுக்குமே உதவாத சரீரம். தாயை காட்டில நான் நினைச்சுப்பேன், நான் உன்னை பார்த்துப்பேன், நான் உன் காரியத்தை என்ன பண்ணுவேன், செய்வேன். 17:5 சொல்றாரு பாருங்க, என்ன அருமையான வார்த்தை. இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தி உன் பேர் ஆபிரகாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விஷயம் எதுல இருக்குன்னா, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இல்லையா? முடியாத போதுதான் வருவார் அவரு. எப்ப வருவார் அவரு? உனக்கு ஆள் தாங்குறாங்க, உன்னை ஆள் பிடிக்கிறாங்க, உனக்கு செய்யறதுக்கு ஆள் இருக்கு, உனக்கு ஏதாவது அனுப்புறாங்க, ஏதாவது யாரு கேட்டாலும் உதவி செய்யறாங்கன்னா அப்ப அவரு வரமாட்டாரு. எப்ப வருவாரு? யாருமே இல்லாத மெத்துல, தனிமையில நீ கலங்கமது, நீ தவித்து கொண்டிருக்கமது, அப்பதான் வருவாரு. அப்ப உன் சரீரம் பலம் அவருக்கு தேவையில்லை. கைப்பிடிச்சு சொல்லு சிஸ்டர், நீ பலவீனம் சொல்லாத. உன் சரீர பலம் அவருக்கு தேவையில்லை. அவர் சரீர பலத்தை பார்க்காம, உன் சரீரம் செத்து போச்சுன்னு பார்க்காம அங்க வந்து ஒரு அற்புதத்தை செய்வார். அங்க வந்து ஒரு அற்புதத்தை செய்வார். எதை குறிச்சு நீ கலங்கிட்டு இருக்கியோ, எதை குறிச்சு நீ யோசிச்சுட்டு இருக்கியோ, அங்க முடியாத நீ நினைச்சிட்டு இருக்கியோ, அங்கதான் இயேசு வருவாரு. அல்லேலூயா. ரெண்டாவது எங்க சொல்றாருன்னு பாத்துக்கலாமா? ரெண்டாவது பாருங்க, வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28:3. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலகவும் பெருகவும் பண்ணினார். என்ன பண்றாரு பாருங்க. இது யாருக்கு சொல்றாருன்னா, யாருக்கு சொல்றாரு? இது அழகா ஈசாக்குக்கு சொல்றாரு. அல்லேலூயா. ஈசாக்குக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல கூட்டமாய்படி உன்னை பலுகவும் பெருகவும் செய்வேன். அல்லேலூயா. ஈசாக்கு என்ற மனிதன் என்ன பண்றாரு? தான் யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது அவனை வேறு நாட்டுக்கு அனுப்புறார். யார் அனுப்புறாரு? ஈசாக்கு பையனை யாக்கோபை என்ன பண்றாரு? புரியுதா உங்களுக்கு? நான் பார்த்து பேசிட்டு இருக்கேனா? புரியுதா? தூக்கத்துல இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. கேக்குறீங்களா? ஈசாக்கு அப்பா, அவரு தன் பிள்ளைய வேற நாட்டுக்கு அனுப்ப போகும்போது என்ன பண்றாரு? இனி எப்பப்பா நான் அப்பாவை பார்ப்பேன், எப்படி நான் இருப்பேன் பாருங்க. ஈசாக்குக்கு 200 கோடி சொத்து இருந்துச்சான். ஈசாக்குக்கு எத்தனை கோடி சொத்து இருந்ததா கேக்குறீங்களா? எவ்வளவு கோடி சொத்து இருந்துதான்? ஆனா ஒரு 10 பைசா கூட அந்த யாக்கோபு கிட்ட குத்து அனுப்பல. நீ போப்பா, வழியில பசிச்சா வாங்கிக்கப்பா, ஏதாவது எடுத்துன்னு போப்பா, 10 வெள்ளிக்காசு எடுத்துன்னு போ, எதுனா கொஞ்சம் எடுத்துன்னு போ. ஒண்ணுமே கொடுக்க. யாருமே பாடினாங்க பாரு. வெறும் கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள்
உன்னைய என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தே அழைக்கப்படல, உன்னைய என்னை கைவிடல. வேண்டியதெல்லாம் விடைபெற்று போயிட்டாங்க. உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். வெறும் கையாதான் வந்தோம், வெறும் கையாதான் தொடங்கணும், வெறும் கையாதான் எதையும் ஆயத்தப்படுத்திட்டுலாம் வரல. கரங்களை தட்டுங்களேன், கரங்களை தட்டுங்களேன். அனுபவிக்கிறீங்களா உள்ள தெரியும். நீங்க ஏதோ கமுக்குன்னு வந்தீங்கன்னா அடுத்த டான்ஸ் எப்ப போடுவாங்கன்னு உட்காந்துக்கிறீங்க. அல்லேலூயா. எப்படி உட்காந்துக்கிறீங்க? என் பொண்ணு வந்து ஆடுமா, என் புள்ள வந்து ஆடுமா, எல்லாம் ஆடுவாங்க. வார்த்தையை கவனிங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்ல, உள்ள இருக்கிறவங்க வெளியே வர சொன்ன, யாரும் கீழ்ப்படி மாட்டாங்க. கவனிங்க, இங்க என்ன சொல்றாருன்னா பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஈசாக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு யாக்கோப, கையில என்ன கொடுக்கல. அப்படி வந்திருக்கீங்களா? ஒண்ணுமே எல்லாருமே வந்திருக்கேன், ஒண்ணுமே இல்லாம என் குடும்பத்தை தொடங்கி இருக்கேன், எதுவுமே கிடையாது என் காலத்துல. ஆனா ஆண்டவர் எப்படி என்ன நடத்தினாரு தெரியாது, எப்படி என் கரத்துல கொடுத்தாருன்னு தெரியாது. அப்ப கோடி சொத்து இருந்தாலும் யாக்கோபுக்கு ஒரு 10 வெள்ளி காசு கொடுக்கல, ஒரு 100 வெள்ளி காசு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. தகப்பேன் நீ போயிட்டு வாப்பா, என்ன சொன்னாரு, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி யாக்கோப அனுப்புனாரு. ஆனா கர்த்தர் பாருங்க இரு பரிவாரங்களோட என்னன்னு சொல்றாரு, 3ஆம் வசனம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அல்லேலூயா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பல கூட்டமா மாத்துவேன். யாக்கோபு வெறுமையாய் வனாந்திரத்துல ஒரு கல்ல வச்சுன்னு போய் படுத்தாராமா. ஒண்ணுமே இல்லையா அவர் கையில. என்ன தெரியுமா கொடுத்தாங்க? கவனிங்க, ஒரு விளக்கு மாதிரி, என்ன சொல்லுவாங்க, தீவட்டி வச்சு கம்புல வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா ஏதாவது பூச்சி கீச்சி கடிக்க போகுதுன்னா அந்த வெளிச்சம். 2வது, கால் ரொம்ப தூரம் நடந்து போறதுனால கால் வலிக்குன்னு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தாங்களாம். கால்ல தேய்ச்சிக்கப்பா, அந்த ரெபேக்கால் கால்ல தேய்ச்சிக்கப்பா, உன் கால்கள் வலிக்க போகுது. அப்படி வெறுமையா வந்திருக்கீங்களா? தாய் தகப்பனால, நிறைய குடும்பங்களால இன்னைக்கு கடந்து வந்த வெறுமையின் பாதைய கர்த்தர் நிறைவேற்ற போறார். அல்லேலூயா. முதலாவது, உன் சரீரத்தை வைத்து உனக்கு என்ன பண்ண மாட்டேன், நான் அற்புதம் செய்ய மாட்டேன். உன் சரீர பலவீனமே இல்லனால நான் செய்வேன்றாரு. 2வது சொல்றாரு, உன் பணத்தை வைத்து உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். நான் எனக்கு பண பலம் வேண்டாம், எனக்கு ஆள் பலம் வேண்டாம், நானே உன்னை ஆசீர்வதிப்பேன். 3வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். எங்க அவர் எல்சடான்னு சொல்றாரு, 35:11 சீக்கிரமா வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். அல்லேலூயா. திரும்ப அதே யாக்கோபுக்கு முதல்ல ஆபிரகாமுக்கு சொன்னாரா? கவனிங்க. 2வது யாருக்கு சொன்னாரு? யாக்கோபுக்கு சொன்னாரா? இங்க 3வது யாக்கோபு சொல்றாரு. என்ன தெரியுமா, எந்த நேரத்துல சொல்றாரு தெரியுமா? கவனிங்க, நல்லா கவனிங்கள. நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே கலங்குவீங்க. இந்த யாக்கோபுக்கு இந்த வார்த்தையை திரும்ப எப்ப தெரியுமா சொல்றாரு? இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சுதான் உங்க தாய் தானா? கைய தட்டுங்களேன். தாய் தான் ரொம்ப விரும்பினாளா? யாக்கோபு எப்படி இருக்கணும் சொல்லுங்க. முன்னாடி உட்காந்து என்ன பார்த்து நிக்கிறீங்க? தாய் தான் ஆசைப்பட்டாளா? தாய் என்ன பண்ணலாம்? என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்ல ஆசீர்வாதமா வரணும். அந்த தாய் செத்து போயிட்டான். ரெபேக்கால் என்ன ஆயிட்டா? செத்து போயிட்டா. ரெபேக்காலுக்கு அடுத்தது யார் தெரியுமா? அந்த தாதின்னு ஒருத்தர் ரெபேக்கா கூட கல்யாணம் பண்ணி வரும்போது ஒரு வேலைக்காரமா எடுத்து அந்த குழந்தைய வளர்த்தாங்களாம் யாக்கோப. அப்ப இந்த அம்மா செத்தோடனே அந்த அம்மா நல்லா பாத்துனாங்களாம். அவங்க பேர் தெபரால். 8ஆம் வசனத்துல சொல்லி பாருங்க. 8ஆம் வசனம் தெபேக்கால், இதுல வாசிங்க. தெபேக்காலின் தாயாகிய தெபரால் மரித்து சமீபமா இருந்த பாருங்க, கானானுக்கு இப்ப வராரு. அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்க. கானானுக்குள்ள வராரு. யாரு இறந்துட்டா? ஆதரவா இருந்த தெபோரால், ரெபேக்காலோடைய யாரு தாதிமார், அந்த பிள்ளைய வளர்த்தவங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஆதரவா இருந்த 2 பேருமே போயிட்டாங்க. எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை இருக்கு அவங்க வாழ்க்கையில? உங்களுக்காக யாராவது ஒருத்தர் பரிந்து பேசுங்க இருப்பாங்க, அவங்க இப்ப இல்லாம இருக்கலாம். உங்களுக்காக யாராவது ஒருத்தர் கைட் பண்றவங்க இருக்கலாம், அவங்க இப்ப இல்லாம இருக்கலாம். யாருமே இல்லாம தனித்து நிக்கிறவளா நீ நிக்கிறியா? இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து நான் எல் ஷடாய்,
அல்லேலூயா. நான் எல்சடாய். அப்ப இந்த தனித்து நிக்கிற தாயும் இல்ல, அவங்க வளர்த்தவங்களும் இல்ல, எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நான் எப்படி ஆண்டவரே, நான் எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க உதவி செய்ய ஆள் இல்ல ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு அப்படி வேண்டிட்டு இருக்கீங்களா? அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பா நான் என்னை பிளஸ் பண்ண யாருமே இல்லப்பா, எனக்காக கைட் பண்ண யாருமே இல்லப்பா, எனக்கு அண்ணன் தம்பி இல்லப்பா, எனக்கு யாருமே இல்ல. இல்ல, அவசியமே இல்ல. யாரும் வேணும்னு அவசியம் வேண்டாம். அவர் நினைச்சாருன்னா போதும். உன் வாழ்க்கை தனித்து நிக்கிறியா? உனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லையா? உன்னை வழி நடத்த ஆள் இல்லையா? நீ தனிமையா நிக்கிறியா? எனக்கு யாரை இப்படி நடத்த அப்படி நடத்த எனக்கு யாருமே இல்ல ஆண்டவரே. தனிமையா இருக்கிற உன் வாழ்க்கையில, தனிமையா இருக்கிற உன் காரியத்துல அவர் இறங்கிட்டார்னா அவரே நடத்தி முடிப்பாரு, அவரே வருவாரு, அவரே கைட் பண்ணுவாரு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட தெய்வம் அவரை இருக புடிச்சிட்டா போதுமா? இருக புடிச்சிட்டா போதும். இருக பிடிக்க கத்துக்கோங்க. அவர் தான் எல்லாமே. அவர் மேல இப்போ ஒரு பிறந்த குழந்தை யாரை சார்ந்து இருக்கும்? தாயை தான். அது பச்சினா உதட சப்போம், திரும்ப என்ன பண்ணும்? தாயே பற்றிக்கணும். இன்னைக்கு தாயை காட்டில மேலான ஒரு தெய்வம். அவரை நீ இருக பிடிச்சுக்கோ. உதவி செய்ய ஆள் இல்ல, உனக்கு அழுவத்துக்கு ஆள் இல்ல, என ஆதரவா உறவு இல்லை, என்ன பிளஸ் பண்ண ஆள் இல்ல, எனக்கு வா நான் இதை செய்ய, நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க எனக்கு ஆள் இல்ல. வேண்டாம். அவரை பிடிச்சிங்கன்னா யாரும் வேண்டாம், யாரும் வேண்டாம். அவர் உன்னை நடத்துவாரு. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாரு? நடத்துகிற தெய்வம் அவர் உன் வாழ்க்கையில. பாருங்க, 4வது இடத்துல எப்படி அவர் நடத்தினாருன்னு. உண்மையா உன்னை இட்னப்ப என்ன பண்ணுவாராம்? ஃபர்ஸ்ட் காரியம் என்ன? சரீர பலன் தேவையில்ல, அவர் என்ன கொடுக்குறாரு? பலன் கொடுக்குறாரு. 2வது காரியம், உன் பணத்தை வச்சு உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு. யாக்கோப எதை வச்சு? எதுவுமே இல்லைனால அவர் ஆசீர்வதிப்பார். 3வது, உன்னை சுற்றிலும் ஆள் இல்லைன்னு நீ நினைக்காத. 3வது என்ன நினைக்கிறீங்களா? என்னை சுற்றிலும் யாரும் இல்லப்பா. நான் நினைக்கிறேன் என்னை கைட் பண்ணதுக்கோ, எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோ, என்னை இதை செய்ய சொல்லுறதுக்கோ யாருமே கிடையாது. அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான். அல்லேலூயா. அவர் மட்டும்தான். அவர் சொல்லுறதுதான். அவர் எது ஆண்டவர் சொல்றாரோ, எதை பேசுறாரோ அததான் செஞ்சுன்னு வந்து நிற்கிறோம். இன்ன வேலை 6 வருஷமா. கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சொல்றாரு பாருங்க, 4வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, உன்னை இந்த 3வதுலயே உன்னை உயர்த்தி கண்மலை மேல நிறுத்துவாங்க. எல்லாரும் ஒரு 2 செகண்ட் உன்னை உயர்த்த அவரால முடியும். உன்னை கண்மலை மேல நிறுத்த அவரால முடியும். உன்னை கைட் பண்ணுன்னா, உன்னை பிரமிக்கத்தக்கதாய், உன்னை ஆச்சரியப்படத்தக்கதாய் உன்னை கர்த்தர் நிறுத்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆடுவேன், பாடுவேன், துதிப்பேன், புகழ்வேன். ராஜாவே பாடி மகிழ்ந்திடுவேன். ராஜாவே பாடி மகிழ்ந்திடுவேன். ராஜாவே ராஜாவே ரட்சிக்க வந்தவரே, ராஜாவே என்னை கனப்படுத்தும் அவரே, என்னை கண்களை மேலிருத்தி என்னை கனப்படுத்தும் அவரே, ராஜாவே என்னை ரட்சிக்க வந்தவரே, ராஜாவே.
என்ன சாப்பிட்டான்னு கேட்க ஆள் இல்ல சிஸ்டர். எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க ஆள் இல்ல சிஸ்டர். நான் கலைஞ நிக்கிறேன் சிஸ்டர். என்ன என்ன பண்ற, படுத்துன்னு இருக்கிறியா, ஏன் 2 நாளா படுத்துன்னு இருக்குன்னு கேட்க ஆள் இல்ல சிஸ்டர். இருக்கியா, தண்ணித்து வந்திருக்கியா, உனக்கு ஆளே வேண்டாம். அவர் இறங்கி வருவாரு, அவர் இறங்கி வருவாரு, அவர் இறங்கி வருவாரு. ஹல்லேலூயா. 3வது காரியம் ஆளே வேண்டாம். 4வது பார்க்கலாமா? 43:14. 43:14 அதிகாரம். அந்த மனிதன் அங்கே இருக்கிற உங்கள் மற்ற சகோதரரையும் பென்யமீனையும் உங்களோடு அனுப்பிவிடும்படி சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனை போல இருப்பேன் என்றார். கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த சம்பவம் என்னன்னு சொல்லிடுறேன். இவர் என்ன பண்றாரு, யாக்கோபு ஏற்கனவே யோசேப்ப சிறையில தூக்கின்னு போயிட்டாங்க. 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. நல்லா கவனிங்க அந்த சம்பவம். அதுக்கப்புறம் இந்த யோசேப்பு தான் எல்லாரையும் வர வச்சு 11 அண்ணன் தம்பியை வர வச்சு ஒரு அண்ணன் தம்பி மட்டும் வேணும்னு சொல்லி என்ன பண்றாரு, எகிப்துக்கு வர சொல்றாரு. இப்ப இந்த யாக்கோபு கிட்ட வந்து கேக்குறாங்க, அப்பா எங்களை எகிப்துல கூப்பிடுறாருப்பா, நாங்க என்னப்பா பண்ண முடியும்? நம்ம தம்பி என்ன பண்றாங்க, சிறைப்பிடித்து வச்சிருக்கிறாங்க. இது வேற சம்பவம். அவர் பாசமா புடிச்சு வச்சிருக்கிறாரு அண்ணன் தம்பின்னு சொல்லி. ஆனா இவரு சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு பாருங்க, எந்த அதிபதி புடிச்சு வச்சிருந்தாலும் சரி, யார் உங்களை செஞ்சாலும் சரி, இங்க கரெக்டா சொல்றாரு, அந்த மனிதன் அங்க இருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களோட கூட அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சமூகத்தில் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணார். நீங்க போங்க, எகிப்துன்னு பயப்படாத. எகிப்து பெரிய தேசம். எகிப்து என்ன தேசம்? இப்ப இருக்கிற அமெரிக்கா மாதிரியா. அங்க போனாங்கன்னா இவங்க அவ்வளவுதான், திரும்பி என்ன பண்ண முடியாது, சிறையிருப்புல வர முடியாது. இவரு சொல்றாரு, நீங்க போங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன் யார் இருக்கிற நம்மளுக்கு, சர்வ வல்லமை உள்ள தேவன். ராஜ்யம் இருக்கட்டும், அப்புறம் என்ன சொல்ற, ராஜாக்கள் இருக்கட்டும், அரசாங்கமே இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உன் சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை கொண்டு வருவாரு, உனக்கு தயை பண்ணுவாரு. அல்லேலூயா. அப்ப எந்த அதிகாரத்துல என்ன பண்ணுவாரா, எந்த அதிகாரமா இருக்கட்டும், ராஜ்யமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், ஆனா கர்த்தர் சொல்ற, நீ போ, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க நினைக்கலாம், இந்த ஜட்ஜி எனக்கு கையெழுத்து போட்டா இந்த கேஸ் முடிஞ்சிடும் சிஸ்டர். என்ன கேட்பீங்க? அந்த மாதிரி கேஸ்லயோ இந்த மாதிரி இவங்க இந்த வீட்டை கொஞ்சம் எனக்கு இப்படி இருக்கு, இவங்க எனக்கு ஒரு கையெழுத்து போட்டா போதும் சிஸ்டர், அவங்க எனக்கு ஓகே சொன்னா போதும் சிஸ்டர், இந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சிடும், அந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சிடும், வராம தடையா இருக்குதுன்றியா. அவருக்கு அதிகாரங்கள் தேவையில்லை, ராஜ்யங்கள் தேவையில்லை. அவரே இறங்கி வந்து உன் காரியத்தை வாய்க்க செய்வார். நான் சர்வ வல்லமை தேவன், உனக்கு தயவு பண்ணுவேன். வெயிட்டிங்ல இருக்கா உங்க காரியம்? எத்தனையோ காரியம் வெயிட்டிங்ல இருக்கும், இருக்கா இல்லையா? இவங்க ஒரு கையெழுத்து போட்டா போதும், அவங்க ஒரு கையெழுத்து போட்டா போதும், முடிஞ்சிடும் சொல்றீங்களா? அது யாரும் தேவையில்ல. அவர் வந்தாருன்னா உன் வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் தான் எல்சடா. அல்லேலூயா. எந்த கோர்ட்டுல முடியல, எந்த அதிகாரத்துல முடியலனாலும் ஏசு வந்தாருன்னா உன் வாழ்க்கையை முடிய வைப்பார். அல்லேலூயா. 5வது காரியம் எங்க சொல்றா தெரியுங்களா? 5வது காரியம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 48:3-2 வாசிங்க. நான் முடிவுக்கு வந்துட்டேன். 5வது காரியம், யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமை உள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, பாருங்க 3-4 வாசிங்களா? நான் உன்னை பலுகவும், எல்லாருக்கும் இந்த வார்த்தை தான் சொல்றாரு. அல்லேலூயா. சொல்லுங்க. பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜாதி கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று இப்ப கவனிங்க, முடிச்சிங்களா? என்னுடனே சொன்னீர். கவனிங்க. இப்ப யாக்கோபு 12 பிள்ளைய ஆசீர்வதிக்கணும். யாக்கோபு என்ன பண்ணோம்? கவனமா கேளுங்க, வந்துட்டோம், முடிவுதான். இன்னும் உங்களுக்கு 10 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். நீங்க ஆர்வமா எதிர்பார்த்துக்கிற உங்க பிள்ளைங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. 10 கன்னிகைகள் வராங்க. புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகைலாம் வந்து இப்ப ஆக்டிங்ல நடிக்க போறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் கர்த்தர் புதிதா இந்த பெண்களை வச்சு ஒரு நாடகம் போட கர்த்தர் கிருபை செஞ்சார். எல்லா கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கவனிங்க என்ன சொல்றாரு? 10-12 பிள்ளை. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளை? இதுல இப்ப யோசேப்பு எத்தனாவது பிள்ளை? கவனிங்க, யோசேப்பு எத்தனாவது பிள்ளை? 11வது பிள்ளை யோசேப்பு. இப்ப இந்த யோசேப்புக்கு புத்திர சுவிகாரம் என்ற ஒரு பட்டம், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்.
இவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்கம்மா. முடியுமா? சாத்தியமா? 10 பேரும் கையெழுத்து போடணும். வேற என்ன பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாம் நல்ல எல்லாம் கூட பிறந்தவங்களா இருக்கீங்க. என்னெல்லாம் நடக்கணும்? என்ன ப்ராசஸ் எல்லாம் போவோம்? என்ன வாயே திறக்க மாட்டேங்க? என்னம்மா தூங்குறீங்களா? கையெழுத்து போடணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அவங்க எல்லாம் ஒத்துக்கணும். அவங்க சார்ந்தவங்களாம் ஒத்துக்கணும். அவங்க எல்லாம் ஒத்துக்கினா தான் இந்த 11வது பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்? சொத்து என்ற ஏதோ ஒரு என்ன பண்ண ஒரு பத்திரம் அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனா யாக்கோபை பத்தி இந்த யோசேப்புக்கு யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு சொல்றப்ப யோசேப்பை நோக்கி சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். கானான் தேசத்தில் உள்ள லூசி என்னும் இடத்திலே எனக்கு தரிசனமான என்ன ஆசீர்வதித்த தேவன். கையை தட்டுங்க. என்ன ஆசீர்வதித்த தேவன். அல்லேலூயா. எந்த 10வது பேரை தாண்டி வரணுமோ, அல்லேலூயா, நான் எல்ஷடாவா இருக்கிறேன். இது நடக்காதது, இது கிடைக்காதது, இதெல்லாம் அதிகாரத்தை தாண்டி எந்த அதிகாரமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அதை தாண்டி உனக்கு கொடுக்க வைப்பாரு. இல்லையா? உனக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பெரிய ஜட்ஜ்மெண்ட் இருக்கட்டும், உனக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்கட்டும், அவங்கள தாண்டி எனக்கு கிடைக்குமா நீ நினைக்கிறியா? கர்த்தர் கொடுக்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க செய்வார்மா. இங்க சொல்ற பாருங்க, யோசேப்பே, உனக்கு முன்னாடி 10 பேர் இருக்காங்க, நீ கலங்கிட்டு இருக்கியா? பயந்துட்டு இருக்கியா? நான் எல்ஷடா, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. கொஞ்சம் தள்ளுங்க, அப்படியே தள்ளுங்க. பாருங்க, அப்ப என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமுள்ள தேவன். உனக்கு என்ன பண்ணுவேன்? உன்னை தாண்டி உனக்கு முன்னாடி நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு முன்னாடி பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும்ப்பா, அவங்கள நான் என்ன இல்ல சொல்லுங்கல்ல, நான் அவங்களோட படிப்பு கம்மிப்பா, அவங்களோட எனக்கு ஞானம் கம்மிப்பா, அவங்களோட எனக்கு அழகு கம்மிப்பா, அவங்களோட எனக்கு எல்லாத்துலயும் கம்மியா ஊழியக்கார கூட்டம் இருக்குதுப்பா, ஊழியக்கார சந்ததியா இருக்கிறாங்கப்பா, நாங்க ஊழியக்கார சந்ததி இல்லப்பா, முன்னாடி யாரு இருக்கிறாங்கன்னு பார்க்காத, உன்னை ஆசீர்வதிப்பேனார்னா நான் சர்வ வல்லமுள்ள தேவன். எப்பா எவ்வளவு ஆமென் சொல்றீங்க பாத்தீங்களா? என்ன உங்களுக்கு போதா? தூக்கம் வருதுன்னு சொன்னா நான் ஆஃப் பண்ணிடுவேன்ல. போதுன்னா எவ்வளவு சவுண்ட் வரும் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி படிச்சுங்க இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையா இருக்கட்டும், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஏதோ ஒண்ணு தடை பண்ணிட்டு இருக்கு. இவங்க இல்லைன்னா எனக்கு இது கிடைக்கும் சிஸ்டர், இவங்க இல்லைன்னா இந்த காரியம் எனக்கு கிடைக்கும் சிஸ்டர் அப்படின்னு யாரு இருந்தாலும் சரி, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் அழகுல இல்ல, உன் வசதியில இல்ல, உன் படிப்புல இல்ல, உன் டிகிரி கிடையாது, உன் ஆள்பலம் கிடையாது, உன் சரீர பலம் கிடையாது. அல்லேலூயா. நீ டிகிரி இல்ல சிஸ்டர், நான் இந்த டிகிரி வச்சிருக்கேன், அந்த டிகிரி வச்சிருக்கேன், இல்ல படிப்பு இல்ல, ஒண்ணுமே இல்லைனாலும் உன் முன்னாடி பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆசீர்வதிச்சாரு. உன்னை கர்த்தர் பெரிய காரியம் செய்யணும்னா உன்னை சர்வ வல்லமையுள்ள நான் எல்ஷடா. அல்லேலூயா. உன் முன்னாடி எவ்வளவு பெரிய ராஜ்யம் இருக்கட்டும், உன் முன்னாடி பெரிய பாராங்கர்கள் இருக்கட்டும், அதை தடுத்து உன் வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தாண்டி உன்னை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? எல்லாத்தையும் தாண்டி வருமா? அல்லேலூயா. பாருங்க, 6வது காரியம். அப்ப 5வது என்னன்னா, உனக்கு முன்னாடி யார் இருந்தாலும் உனக்கு தான் தருவார். என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, அல்லேலூயா, நீ அவரை இருக பிடிச்சிட்டீனா உனக்கு தான் செய்வாரு. அல்லேலூயா. 6வது காரியம். 7 காரியம் சொன்னாலே 6வதுக்கு வந்துட்டேன். 6வது படிங்க. யாத்ராகம் 6:3. யாத்ராகமோ 6:3 வாசியமா? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்ப நல்லா கவனிங்க. மோசே கிட்ட வந்திருக்கிறாரு. யார்கிட்ட வந்திருக்கிறாரு? ஏசப்பா மோசே கிட்ட வந்து சொல்றாரு, மோசே இப்படிதான் கூப்பிட்டு வரோம், அப்படியே சத்தமா, அப்படியே ஒரு அதிகாரமா. அல்லேலூயா. மோசே, நீ நினைக்கிறியா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என் நாம என்னன்னு தெரியும்? எல்ஷடா தான் தெரியும். என் நாம என்னன்னு தெரியும்? அவங்க 3 பேருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் தெரியும். உனக்கு நானு அவங்களுக்கு அறியப்படாத ஒரு ரகசியத்தை உனக்கு நானே யெகோவா, நான் தான் கர்த்தர்.
என் நாமம் தான் கர்த்தர். யெகோவா என்பது அவர் கர்த்தர். கைய பிடிச்சி சொல்ல, அவர் தான் கர்த்தர், அவர் தான் கர்த்தர். கர்த்தர்னா என்ன தெரியுங்களா? எல்லாவற்றுக்கும் மூல காரணர். கர்த்தர்னா யாரு? நீங்க சும்மா அசையுது, இதெல்லாம் அசைவு, இத நடத்துறதெல்லாம் அவரு. நம்ம உங்க கையை தட்டி அலையில சொல்லுங்க, தலைக்கு மேல தட்டுங்களேன். இந்த அசைவெல்லாம் யாரு? இதையெல்லாம் பிளான் போடுறது, இதை செய்யறது எல்லாம் அவரு, மூல காரணர். அவர் யார்? அவரு ஒரு மூல காரணர், எல்லாவற்றுக்கும் மூல காரணம். ஆதரவா இஸ்ரவேல் ஜனத்துக்கு இருந்தார். லைஃபே தருவார். அவர் என்ன தருவார்? உங்களுக்கு லைஃப் தருவார், வாழ்க்கையை தருவார். அவர் தான் மூல காரணர், அவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியும்? எல்ஷடா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் தெரியும். ஆனா உனக்கு என்னன்னு தெரியும்? யெகோவா, நான் தான் கர்த்தர். நான் கர்த்தர்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? டக்குன்னு சொல்லுங்க. நான் கர்த்தர்னா என்ன அர்த்தம்? இப்பதான் சொல்லியிருக்கேன். எல்லாவற்றுக்கும் பாத்தீங்களா? எல்லாம் செஞ்சுட்டு பின்னாடி நிப்பாங்க. இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி இருக்காங்களா இல்லையா? அல்லேலூயா. எல்லாத்தையும் ஏதாவது செஞ்சுட்டு பின்னாடி நிப்பாங்க. இத காட்டிலும் மூல காரணர் இயேசு. அவர் தான் உங்களை நடத்துறார், அவர் தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார், அவர் தான் உங்களுக்கு லைஃப் கொடுத்தார், அவர் தான் உங்களை வாழ வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை வாழ வைத்த தெய்வம் அவர் தான். சரிமா, இப்ப எல்லா இடத்துலயும் எல்ஷடா வந்துட்டாரு. 7வது இடத்துல பார்த்தலாமா எங்க வர்றாருன்னு? கடைசியா எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 வரல வாசி நம்ம முடிக்க போறோம். கடைசி நிமிடத்துக்கு வந்துட்டோம். எடுத்துக்கோங்க எல்லாரும். எசேக்கியேல். அந்த புருஷர் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தில் வலதுபுறத்திலே நின்ற ஒரு மேகம் உட்பிரகாரத்தில் பிறப்பிச்சு கர்த்தருடைய மகிமை கேருபீன்கள் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தில் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நிறைந்திருந்தது. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல அல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுங்களா? அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் தேவனுடைய ஆலயத்துல மகிமையாய் நிறையப்படுறீங்க பாரு, அதுதான். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க மேல நிரப்பி உங்களை அப்படியே மகிமையாய் நிறைப்படுத்தி கேருபீன்களின் நடுவுல ஒரு சத்தம் கேட்டுச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் பேசுறார். பேசுறாரா இல்லையா? உங்ககிட்ட பேசுறாரா இல்லையா? உங்ககிட்ட எத்தனை வார்த்தை? இந்த 3 நாளா பேசினாரா? பேசணுங்களா? நீங்க சொல்லுவோம். 3 நாள் வந்தீங்களா? சும்மாவே இல்லைன்னா நிலை சொல்லக்கூடாது. எல்லாம் கோரஸா கத்துற மாதிரி கத்தக்கூடாது. 3 நாளா கூட்டத்துக்கு வந்தவங்க இங்க இருக்கீங்க, சுத்திகரிப்பு ஜெபம். சரியா? 3 நாளுக்கும் ஆண்டவர் அருமையா பேசினார் எசேபேல் ஆவியை கொண்டு. அப்புறம் என்ன? விட வேண்டிய 4 காரியம், உன் கூடாரம் எப்படி இருக்கணும்னு. யாரு ஆண்டவர் இந்த 3 நாள்ல என்னோட பேசினார் என்றவங்க கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பேசுகிற தெய்வம். அவர் ஆலயத்துல பேசுவாராம். பேசுற அதுக்குதான் வாங்கம்மா, வாங்க ஆலயத்துக்கு வந்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இததான் உங்களுக்கு சொல்லுறது. நீங்க வந்தீங்கன்னா கடைசியா உங்களுக்கு எங்க பேசுறாரு? ஆலயத்துல இருந்து இது எல்லாவற்றையும் எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் வார்த்தையின் மூலமா தான் உங்களுக்கு செய்வார். எது மூலம் செய்வார்? உங்களுக்கு வார்த்தை மூலம் தான் உங்களுக்கு செய்வாரு. அந்த வார்த்தை எங்க கிடைக்கும்னா தேவாலயத்துலதான் கிடைக்கும். கையை தட்டுங்க. சும்மா போனது வரது ஜாலியா இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன கிடைக்காது உங்களுக்கு? தேவ வார்த்தை கிடைக்காது. அப்ப உனக்கு நடுவுல நான் வரணும்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை அனுப்புறேன். கேட்சா? என்ன கேட்க சொல்லுங்க பாக்கலாம். என்ன சொல்லுங்க பாக்கலாம். ஒருத்தர் சொன்னீங்க, அவங்க சொன்னதை கேட்டு சொல்லுது. அல்லேலூயா. அவர் உங்க நடுவுல வரணும்னா எதை அனுப்புவாரா? நீ பயப்படாது, நீ கலங்காது, நான் உன் தேவன், உன் வலது கையை பிடிச்சிருக்கேன், உனக்கு துணையா இருக்கிறேன். யாரு இவங்க பேசுனாங்க அவங்க பேசுனாங்கன்னு சொல்லி நீ என்ன பண்ணத புலம்பாத. எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன்? கூட இருப்பேன். அப்ப ஆள் அனுப்ப மாட்டாரு. உங்களுக்கு என்ன அனுப்ப மாட்டாரு? ஆள் அனுப்பி உங்களை தேய்ச்சுகிற தெய்வம் இல்ல, வார்த்தை அனுப்பிதான் தேய்ச்சுவாரு.
என் வார்த்தையை அனுப்பிதான் தேய்ச்சார். இப்போ ஒரு பாட்டு பாடுவாங்க எல்சடான்னு சொல்லி, அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, சட்டங்கள் மூலமா பேச மாட்டாரு, அதிகாரிகள் மூலமா பேச மாட்டார், பணத்தினால பேச மாட்டார். எதுல பேசுவாரு? வார்த்தையை அனுப்பிதான் வேலை செய்வார். உனக்கு எப்படி வேலை நடக்கும்? உனக்கு வேலை எப்படி நடக்கும்? அப்பா நான் இதை தொடங்க போறேன், அப்பா இதை செய்ய போறேன் சொன்னது போல போன மாசம் 11ஆம் மாசத்துல இருந்து இந்த மாசம் முடிஞ்சு போச்சு. இந்த 2 மாசமா நடத்துது கர்த்தருடைய கிருபை. 21 நாள் அதிகாலையில பாஸ்டிங் பிரேயர் வச்சு அடிக்கிற மழையில கூட நிறைஞ்சிச்சு சபை. அல்லேலூயா. அதுக்கு அது முடிஞ்சனே கேரல் தொடங்கணும் 8 நாள், அதையும் கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அது முடிஞ்சனே அப்படியே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை, அப்புறம் 3 நாள் சுத்திகரிப்பு, அதுக்கப்புறம் ஞானஸ்தான ஆராதனை. அதுக்கு பிறகு பார்த்தா கர்த்தர் இந்த ப்ரோக்ராம் இந்த கிறிஸ்துமஸ் முடிஞ்சனையும் இந்த பிள்ளைங்க 8 நாளா சொல்லி கொடுத்து இந்த நாள்ல கர்த்தர் முடிய கிருபை செஞ்சிருக்கிறார். இந்த கூட்டத்தை அழகா முடிச்சிருக்கிறார். எப்படின்னா வார்த்தையை அனுப்பி அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி 7 காரியம் என்னென்ன? முதல்ல என்ன? உன் சரீர பலத்தை பார்த்து உனக்கு செய்ய மாட்டாரு. 2வது உன் பணத்தை வைத்து உனக்கு செய்ய மாட்டாரு. 3வது உனக்கு சுற்றில இருக்கிற ஆள் இருக்கிறாங்களான்னு பார்த்து ஆள் பலத்தால செய்ய மாட்டாரு. 4வது அதிகார பலத்துல செய்ய மாட்டாரு. 5வது உனக்கு முன்னாடி யார் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ராஜ்யம் இருந்தாலும் சரி, அதை பார்த்து செய்ய மாட்டாரு. 6வது காரியம், 7வது காரியம் உன் வார்த்தையை அனுப்பி செய்வாரு. 7வது காரியம் என்ன? பார்த்து அனுப்பாரு. சரியா சொன்ன நேரத்துக்குலாம் போட்ட பிளான்லாம் அழகா முடியுது. அல்லேலூயா. சொன்ன நேரத்துக்கெல்லாம் முடிச்சிட்டோம் பாருங்க. 1:50 ஆயிடுச்சு ஆண்டுடைய வார்த்தை. அல்லேலூயா. எதை அனுப்புவாருங்க? நடுவுல பாடலாமா? அந்த பாட்டு பாடலாமா? பாடி கண்களை மூடி கர்த்தர் எல்சடாவா இருக்கிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாரு துணை எனக்கு தேவையில்லை. நானே இறங்குவேன், நானே கிரியை செய்வேன், நானே உன்னை ஆற்றுவேன், நானே உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே, சொல்லுங்க. யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே, எல்சடாய் தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே, எல்சடாய் தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே பெருக செய்பவரே, உண்மையுள்ளவர் நீரொருவர்தானே, நம்பத்தக்கவர் நீரொருவர்தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர்தானே. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் தடுக்க முடியாது.
யெகோவா தேவனே. ஆமா, அவர்தான் எல்சடா. அவர்தான் எல்சடா உனக்கு. நான் சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் 2 கரம் விரித்து உனக்கு முன்னாடி நிக்கிறாருமா. உன் கண்ணை மூடு, உன் கண்ணை மூடி அவரை இறுக பிடிச்சுக்கோ, அவரை இறுக பிடிச்சுக்கோ. அவரை இறுக பிடிச்சுக்க போது உன் காரியத்தை ஒரு வார்த்தை செய்வார். உன் பலவீனத்தை பார்க்க மாட்டார். யாருமே இல்லப்பா, ஆள் பலன் இல்லப்பா, பணம் பலன் இல்லப்பா, எனக்கு எந்த பலனும் இல்ல ஆண்டவரே, ஆனா நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில. அவர் உன் வாழ்க்கையில எல்சடாவா இருப்பார். அல்லேலூயா.